வணக்கம். நான் டாக்டர் மெல்வின். காஃபியா டார்க் சாக்லேட்டா எது பெஸ்ட்டு ஹெல்த்துக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நிறைய பேர் இன்றைக்கி பிளாக் காஃபிலாம் குடிச்சிட்ருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய பாடியில் அடினோசின் ரிசப்டார்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. எனர்ஜி பை ப்ராடக்டான ஏடிபியினுடைய ஒரு பை ப்ராடக்ட் தான் இந்த அடினோசின். இந்த அடினோசின் ரிசப்டார்ஸ் நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்கும். மெயினாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பிரெயின் சொல்கிறேன். பிரெயினில் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப முழிச்சிட்டு இருக்கிற தூங்க வேண்டிய நேரமாச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தூக்கத்தை தெரிவிப்பதற்கான ஒரு கருவியாக செயல்படுகிறது. இந்த அடினோசின் ரிசப்டார்ஸினுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சரும் கஃபீனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் நம்ம காஃபி குடிக்கும்போது கஃபீன் பிரெயினுக்குள்ளே போன உடனே அது என்ன நினைக்கும், அடினோசின் ரிசப்டார்ஸ் தான் வருது அப்படின்னு சொல்லி அதற்கான வேலைகளை செய்வதற்கு ஆரம்பிக்கும் ஒரு தடுமாற்றத்துடன். இன்னொரு பக்கம் இதே கஃபீன் டோப்பமின் மாதிரிப்பட்ட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸையும் கிளப்பி விடும். அதுவும் ஒரு சைடு வரும். அதனால் நம்ம ஒரு ஹாப்பினஸ் ஒரு உற்சாகம் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு பக்கம் அடினோசின் உற்பத்தியாகி இந்த கஃபீனை எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறதுனால அது ஒரு பக்கம் தேங்கிட்டே இருக்கும். எப்போ கஃபீன் பாடியில் குறையுதோ அப்போ உடனேயே அடினோசின் வர ஆரம்பிக்கும். இப்போ பிரெயினுக்கு மறுபடியும் கன்ஃபியூஷன், என்ன திரும்ப நிறைய அடினோசின் வந்துகிட்டே இருக்குது, அடினோசின் மாதிரி ஒரு பொருள் வருது, அடினோசின் வருது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆகி ஹெட்டேக்கு, டயர்ட்னஸ், இரிட்டபிலிட்டி, பிரெயின் ஃபாக் இந்த மாதிரிப்பட்ட சிம்டம்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் கஃபீனை விட பெஸ்ட் அப்படிங்கிறது எப்போவுமே டார்க் சாக்லேட் தான். டார்க் சாக்லேட்டுக்குள்ளேயுமே கஃபீன் கொஞ்சம் கடங்கி இருக்கும், ஆனால் அளவில் ரொம்ப கம்மியாக இருக்கும். கஃபீன் நம்ம உடம்புல ஒரு 2 to 4 hours இருக்கும். ஆனால் டார்க் சாக்லேட் இருக்கக்கூடிய தியோப்ரோமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் 7 to 12 hours நம்ம பாடியில் தங்கி இருக்கும். அப்போது டார்க் சாக்லேட் எடுக்கும்போது அதில் கம்மியாக இருக்கக்கூடிய கஃபீன் இந்த அடினோசின் ரிசப்டார்ஸை கன்ஃபியூஸ் பண்ணாது. அதே மாதிரி நிறைய நேரம் இந்த தியோப்ரோமைன் இருக்கிறதுனால நிறைய நன்மைகளும் தருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கஃபீனில் இருக்கக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இந்த டார்க் சாக்லேட்டில் இல்லை. டார்க் சாக்லேட்டில் தியோப்ரோமைன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது ஒரு வேசோ டைலேட்டராக பயன்பட்டு நமக்கு நிறைய நன்மைகளை தருகிறது. பிரெயினுக்கு நிறைய ஆக்சிஜனை கொடுக்குது. அதே மாதிரி ஃப்ளேவனாய்ட்ஸ் மாதிரிப்பட்ட பொருட்களும் அதில் கலந்துருப்பதுனால அநேக நன்மைகளை நமக்கு தருகிறதுன்னு பார்க்குறோம். ஸோ ஆபத்து அப்படிங்கிறது காஃபி தான். காஃபி நம்ம குடிக்க அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து ஒரு அடிக்ஷன், அப்புறம் நிறைய அமௌண்ட்டாக காஃபின் நமக்கு தேவைப்படும். இதெல்லாம் நிறைய சைடு எஃபெக்ட்ஸை உருவாக்குது அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வேளை கொஞ்சம் காஃபின் பழகிட்டோம் என்ன பண்ணுறது யோசிச்சிங்கன்னா, தயவு செஞ்சு முடிந்தால் சுவிட்ச் ஓவர் பண்ணுங்கள். டார்க் சாக்லேட் தான் சேஃப். அதுவும் 70 to 85% அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி எடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது அன்கண்ட்ரோலபிள் டயபெட்டிஸ் அந்த மாதிரி இருந்தால் டாக்டர்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு எடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு கியூப் மட்டும் எடுப்பது நல்லது. என்னோட டிஃப்ரென்சஸ்லாம் யோசிச்சு பார்க்கும்போது டார்க் சாக்லேட் இஸ் பெஸ்ட் ஃபார் யுவர் ஹெல்த். டார்க் சாக்லேட்டை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். பி ஹாப்பி, பி ஹெல்தி, பாய்.